வணக்கம். திறமைந்து புலமை பரிசில் பரீட்சைக்கு தயாராக உள்ள மாணவர்களுக்காக 2005ஆம் ஆண்டில் நடைபெற்ற அரசு பரீட்சை வினாத்தாள் ஒன்றின் 33வது வினாவை பார்வையிடுவோம். ஒரு பெருந்தெருவினை 3 கட்டங்களில் அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. முதலாம் 2ஆம் கட்ட வேலைகளை செய்வதற்கு காலத்தில் அரைவாசி காலம் 3ஆம் கட்ட வேலைகளை செய்வதற்கு எடுக்குமென திட்டமிடப்பட்டது. அப்பெருந்தெருவை அமைக்கும் பணிகள் 2000ஆம் ஆண்டில் தொடக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டு முதலாம் 2ஆம் கட்ட அமைப்பு பணிகள் 2005ஆம் ஆண்டின் இறுதியில் பூர்த்தியாக்கப்பட்டன. இப்பெருந்தெருவை திட்டமிட்டபடி அமைக்கும் பணி எந்த ஆண்டின் இறுதியில் முழுமையாக பூர்த்தியாக்கப்படும். வினாவை நன்கு அவதானியுங்கள். இங்கே பெருந்தெரு 3 கட்டங்களில் தயாரிக்கப்படுகின்றது, அதாவது அமைக்கப்படுகின்றது. அதில் முதலில் கட்டங்களுக்கு செலவாகின்ற காலத்தின் அரைவாசி காலம் 3வது கட்டத்துக்கு செலவாகும் என திட்டமிடப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அப்படி என்று சொன்னால் 3 கட்டமும் சமமான கால அளவு என்பதை கிரகித்து கொள்ளுங்கள். ஏன் முதல் 2 அரைவாசி அடுத்தது என்றால் முதல் 2 மடங்கு என்றால் அதில் அரைவாசி 1 மடங்காகத்தானே இருக்கும். அப்போ மொத்தம் 3 மடங்கு. அப்போ ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு மடங்கு குறிக்கப்பட்ட காலம் எடுக்கின்றது. இதில் இந்த அதாவது தெருவை அமைக்கிற பணி முதல் கட்டம் 2000ஆம் ஆண்டு தொடக்கத்திலே ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த முதல் கட்டமும் 2ஆம் கட்டமும் 2005 இறுதி காலத்தில் பூர்த்தியாக்கப்படுது. அப்போ அதுக்கு செலவான காலத்தை நாங்கள் கணிப்பதற்கு 2000 இருந்து எண்ணிக்கொண்டு வந்தால் 2000, 2001, 2002, 2003, 2004, 2005 என விரலில் எண்ணி பாருங்கோ 6 வருடங்கள் செலவாகின்றது. இதில் இந்த 2000ஐயும் கருத வேண்டும். 2001 2005 5 வருடம். ஆனால் இது 2000 சேர்ந்து தானே. அப்போ 2000 2005 வரையில் 6 வருடங்கள். அப்போ 6 வருடம் 2 கட்டத்துக்கு இருந்தால் 5 அரைவாசி தானே மற்ற 3ஆம் கட்டத்துக்கு. அப்போ 6 அரைவாசி 3. அப்போ மொத்தம் 9 வருடங்கள் என்று இருக்கு. இப்போ 2ஆம் கட்டம் முதலாம் கட்டம் 2ஆம் கட்டம் 2005 முடிந்தது. இன்றைக்கு இன்னும் 3 வருடம் வேலை இருக்கின்றது. அப்போ 2005 3 கொண்ட 2008ஆம் ஆண்டில் தான் அது நிறைவு பெறும். நாங்கள் 2000 பார்த்தால் 9 வருடம் 2000 சேர்ந்து என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். நன்றி.